வணக்கம் தோழர்களே. நம்மளுடைய நாற்றங்கள் எல்லாமே பவர் டில்லர் வச்சு உழவு ஓட்டி முடிச்சாச்சு. இப்போ மாடு வச்சு நம்ம மரம் அடிக்க போகிறோம். மரம் எதுக்காக நம்ம அடிக்கும் அப்படின்னா, வயலை பள்ளமாட இருக்க வயலை சமதளப்படுத்துறதுக்காக தான் அடிக்கும். இப்போ முதல்ல குறுக்கு மரம் அடிக்காங்க. இது ஓரளவு சும்மா மட்டப்படுத்துறதுக்காக மேலோட்டமாக அடிக்கிறது மரமாகும். இந்த மரம் அடித்து முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம வயலை ஒன்று போல் திருத்த ஆரம்பிப்பாங்க. இப்போ ஒன்று போல் நம்ம வயலை ஆக்கியாச்சு. இப்போ ஒரு ஓரத்துலேருந்தே அப்படி திருத்த ஆரம்பிக்காங்க. ஒரு ஓரத்துலேருந்து நம்ம திருத்தும்போது தான் ஒரு பக்கம் மேடாகவும் ஒரு பக்கம் கொஞ்சம் பள்ளமாக வைக்க முடியும். அப்படி வச்சா தான் நம்ம நெல் நாற்றங்கள்ன்றனால அந்த நாற்று நெல்கள் காயறதுக்கு வசமாக தண்ணி வடிகிற மாதிரி இருக்கணும். அதனால் ஒரு பக்கம் மேடாகவும் ஒரு பக்கம் கொஞ்சம் பள்ளமாகவும் வைக்கணும். இனிமேல் திருத்தும்போது நம்ம காலடி தடம் படக்கூடாது. அதனால் மரத்து மேலே ஏறியே தான் திருத்துவாங்க. இப்போ பார்த்தாலே தெரியும், இந்த வீடியோவில் மரத்து மேலே ஏறிட்டாங்க பார்த்தீங்களா? இதே மாதிரி தான் காலடி தடம் கீழே படக்கூடாது. அந்த காலடி தடம் கீழே பட்டுச்சு அப்படின்னா அதில் பள்ளம் கிடக்கும். அந்த பள்ளத்தில் கிடக்கிற தண்ணியில் நெல் விழுந்துச்சுன்னா முளைக்காது. இதே மாதிரி விவசாய தகவலுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தெரியாத நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.